ஓம் நமசிவாய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம முகத்தை காட்டாம வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா உங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முகத்தை காட்டலனாலும் அந்த ஆதரவை என்னைக்குமே நீங்கள் குறைச்சதில்லை. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சிங்கம் போல வாழறதுக்காகவே பிறந்த என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது, யாருடைய காலையும் பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது. எப்பொழுதுமே அந்த கெத்தை விடாமல், அந்த சிங்கம் எப்படி ஒரு கெத்தோட காட்டில் வலம் வருதோ அந்த மாதிரி நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 துன்பங்கள் இருந்தாலும், 1000 எதிரிகள் இருந்தாலும் அந்த நடையும் முடையும் கொஞ்சம் கூட மாறுபடாது. வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. அந்த வலிமை உங்களுக்கு இயற்கை கொடுத்துருக்கு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சிங்கம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இறைவன் கொடுத்த, இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரம். அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கை முழுவதுமே. அதே நேரத்தில் கற்பனை சக்தி மிக அதிகம் உங்களுக்கு. எந்த வயதாக இருந்தாலும் அந்த வயசில் நீங்கள் நினைக்கிறத விட, உங்களால் முடியறத விட அதிகமாக யோசித்து ஆசைப்படுவீங்க. நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், ஒரு அழகான கணவன் மனைவி அமையணும், எங்கே வேலைக்கு போனாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். ₹1 உங்களுக்கு 100 ரூபாயாக கிடைக்கணும். 1,00,000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா 1 கோடி ரூபா கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இது பேராசைன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அதற்கான முயற்சி, அதை சாத்தியப்படுத்துவீங்க. உங்களது தன்னம்பிக்கையாலையும் திறமையாலையும் எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர்களால் அது நடக்கணும் அப்படின்னாலும் சரி, அதை சரியாக எட்டுவீங்க. அந்த இலக்கை சிங்க நடை போட்டு எட்டக்கூடியவர்கள் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும். இப்படி இருக்கிற சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் இப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, என்னதான் சிங்கம் மாதிரி இருந்தாலும் யாராவது இப்போ கேட்டாங்கன்னா மனம் கலங்கி நின்றுவீங்க, சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடி போராடி தோற்று போகிறாங்கல்ல, முயற்சி பண்ணி தோற்று போகிறாங்கல்ல, அதிகமாக அவங்க சிம்மராசி நண்பர்களாகத்தான் இருப்பாங்க. தோற்று ஜெயிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்கள் தான். தள்ளி விட்டவங்களையும் ஏறி நின்று மிதித்தவங்களையும் பழி வாங்கக்கூடிய ராசி. எப்படி பழி வாங்குவாங்க? தன்னுடைய வேலையால், தன்னுடைய தொழிலால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய அதிகாரத்தால் பழி வாங்கக்கூடியவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாகிறார். உங்களுடைய முயற்சி எப்படி பார்த்தாலும் தோல்விதான். முதல் முயற்சி, 2வது முயற்சி, 3வது முயற்சி, இப்படி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் தோல்வி 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 அது வெற்றியாக உங்களுக்கு மாறும். உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தோல்வி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஜெயிக்கிறதுக்காக போராடுவீங்க. யாரெல்லாம் உங்களை அடக்கணும், யாரெல்லாம் உங்களை அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி பெரிய பதவியில் உட்காந்து அவங்கள அசைச்சு பார்ப்பீங்க. ஊரில் எவனாவது ஒரு கான்ஸ்டபிள் வந்து உங்களை மிரட்டிட்டாங்க அப்படின்னா போதும். ஊரில் யாராவது ஒரு தாசில்தார், ஒரு மணியார், ஒரு விஏஓ அல்லது இராணுவத்திலிருந்து இப்படி யாராவது மிரட்டிட்டாங்கன்னா போதும், அடுத்த நிமிஷம் இந்த வேலையில் நான் வந்து உங்களை பழி வாங்குறேன், உங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கிடுவீங்க. அடுத்த ஒரு 5-6 வருஷத்துலாம் அதே பதவியில் இருந்து அவங்களுக்கு மேலே போயிடுவீங்க, அவங்களுக்கு மேலே போய் உட்காருவீங்க. அப்படி ஒரு அதிகாரம், அப்படி ஒரு திறமை, அப்படி ஒரு வெறி. வாழ்க்கையில் வந்து அவமானம்னு வந்துட்டா விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். ஆனால் அவமானம் மட்டும் யாராலையும் வரக்கூடாது. யாராவது அவமானப்படுத்தினாங்க, யாராவது கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அவங்கள விட்டு வைக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எங்கே தோற்று போகிறீங்க? பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டலாம் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உங்களை ஈஸியாக தோக்கடிச்சு உங்களையும் ஜோக்கராக பார்க்கக்கூடிய உறவுகள்லாம் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலையும் பாசத்திலையும் ஒரு குணத்திலையும் கட்டுப்படுபவர்கள்.
அன்புக்காக ஏங்கக்கூடியவர்கள். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்பீங்க. ஏன்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விடுவாங்க. நீங்கள் யார் சிங்கம்ல, நீங்கள் யார் கொம்பன்ல, நீங்கள் யார் விருமாண்டியில், நீங்கள் ராஜா மாதிரியில் வாழக்கூடியவர். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஏற்றி விடுறவங்க அவங்கெல்லாம் உங்களை ஏமாற்றி எதுலையாவது கொண்டு போய் விட்டு இந்த பணம் கட்ட வச்சு அல்லது பணத்தை வாங்கி கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து, அதிகபட்சமாக சிம்மராசி நண்பர்கள் எதில் தெரியுமா பணத்தை இழப்பாங்க? இந்த சீட்டு கட்டுறது, இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு பணத்தை கட்டி ஏமாறுறது. இந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கண்ணீரோட வீட்டு வாசல் வந்து நின்றுட்டா அந்த கௌரவம் பிச்சுக்கிட்டு வரும். நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்தன் உதவி கேட்டு வந்துட்டாங்கப்பா, நம்ம யாருன்னு காட்டணும். இங்கே தான் அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் அந்த நல்லது செய்யணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும் அப்படின்னு ஏமாந்துடுறீங்க. நிறைய இழந்தது பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இங்கே தான். அது பெண்களாக இருந்தாலும் சரி, பாட்டிங்களாக இருந்தாலும் அவங்க தகுதிக்கு அவங்க உதவி செய்வாங்க. வீட்டில் செலவுக்கே பணம் இருக்காது, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த நகையை எடுத்து அடகு வச்சு பாரு, செலவு பாரு, எவ்வளவு பணம் இருக்குது பாரு, இன்னும் தேவைன்னா சொல்லு, நான் கடன் வாங்கி தரேன், எப்படியாவது பிள்ளையை காப்பாற்று, எப்படியாவது புருஷனை காப்பாற்று, எப்படியாவது அக்காவை காப்பாற்று, அண்ணனை காப்பாற்று, அம்மாவை காப்பாற்று, அப்பாவை காப்பாற்று. இப்படி பெண்களாக இருந்தாலும் அப்படியே கொடுத்து உதவி செய்யணும். இங்கே தான் ஏமாந்துடுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எதிரியாக வரக்கூடியது யார் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற சூரியன். யார்? அப்பா, அம்மா. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் 6வது வீட்டில் இருக்கிறது சனி. சனிக்கும் சூரியனுக்கும் ஒத்தே வராது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். எப்பொழுதுமே அப்பாவையும் அம்மாவையும் குடும்பத்தையும் விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்கள். மாட மாளிகை வசதியெல்லாம் இருக்கும், 3 வேளைக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்கும், கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஊரில். ஆனாலும் ஒத்து வராது, அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்கல்ல, சனி நட்சத்திர அதிபதிகள், செவ்வாய் நட்சத்திர அதிபதி. அப்படி இருந்தால் யார் அடுத்த எதிரி? சகோதரர்கள், நண்பர்கள், பங்காளி, சொந்தக்காரன், இவெல்லாம் எதிரியாக வரும். இவங்க எப்படி எதிரியாக வருவாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதை கேட்கும்போது. எப்படி வருவாங்க? சனினா யார்? வேலைக்காரங்க, வசதியற்றவர்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, இவங்கெல்லாம் சனி. சூரியன் ஒரு அதிகார பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வருவீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, உங்களை போட்டியாக நினைப்பாங்க. உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய பதவியும் உங்களை தூக்கி நிறுத்தும். பார்க்குறவங்க கண்ணுக்கு அது சுகமாக இருக்காது. அது வலியையும் அவங்களுக்கு வேதனையையும் ஒரு வெறுப்பையும் ஒரு பொறாமையையும் கொடுக்கும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதிகார பதவியில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிரியாக யார் வந்திருப்பாங்க அப்படின்னா உங்கள் காலை பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா சனி அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்கள். காலை பிடிப்பாங்க, கதறுவாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்க, எப்படியாவது பதவி உயர்வு வாங்கி கொடுங்க, எப்படியாவது இந்த உதவி செய்யுங்க, எப்படியாவது கடன் அடைங்க, எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் மானத்தை காப்பாற்றுங்க. இப்படி காலை பிடிச்சி நிறைய செய்வீங்க. 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அங்கே யார்? கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாக வேலை செய்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல பழக்கப்படுறவங்க. இப்படி இப்போ அதே அதிபதி தான் அந்த 7ஆம் வீட்டுக்கும் வர்றதுனால மனைவியும் எதிரி, மனைவி வீட்டார்களும் ஒரு நேரத்தில் எதிரி, வேலை செய்கிறவங்களும் எதிரி. ஒரு மனுஷன் என்னையா பண்ணுவான்? அப்பா எதிரி, அம்மா எதிரி, அண்ணன் தம்பிங்க எதிரி, வந்த கணவன் மனைவி எதிரி, கூட இருக்கிற நண்பர்கள் எதிரி, வேலை செய்கிறவங்க எதிரி. என்ன செய்வான் ஒரு மனுஷன்? வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து நிற்பீங்க, தடுமாறி போராடி அவமானத்தை சந்தித்து தோல்வியை சந்தித்து குடும்பத்தையே பார்க்காம குடும்ப சந்தோஷத்தை விட்டுட்டு போராடி மேலே வந்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிரியாக இருப்பாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, சிம்ம ராசியாக பிறந்த அத்தனை பேருக்குமா இருக்கும். இது கால சூட்சமம், ரகசியம். இதுதான் பிரபஞ்ச விதி. திரும்பி பார்த்தா அத்தனை பேரும் எதிரி. என்ன செய்ய முடியும்? உண்மையாக நீங்களாம் இன்னைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். எத்தனை அவமானத்தை சந்தித்தாலும், எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் இன்னும் நாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குல்ல, அதுதான் உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் இருக்கட்டும்,
இந்த ஏமாற்றம், இந்த தோல்வி, இந்த பகை உங்களுக்கு வந்தே தீரும். இதெல்லாம் ஏன் வருது நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு அதிகாரம். முதலிடத்துல இருக்கிறவங்க நீங்கள் போராடி போராடி முதலிடத்துக்கு வந்ததால் எதிரிகள் அதிகமாக உருவாகுறாங்க. ஏன்னா ஒரு வலிமையான அரசனுக்கு தான் எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக உருவாகுவாங்க. அதுவும் பக்கத்திலே இருக்கிறவங்க எதிரி ஆகுவாங்க. அதுதான் சொன்னல, சனி வேலைக்காரவங்க அப்படின்னு. காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு இருக்க இடம் கொடுத்தோம் அப்படின்னா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்க, படுக்கிறதுக்கு மரத்தையும் கேட்பாங்க, மகாலையும் கேட்பாங்க வாழறதுக்கு. அந்த அளவுக்கு போய் நம்ம எதுக்கும் போது இந்த துரோகி இவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள புரிஞ்சிக்கும் போது எதிரியாக வந்து நிற்பாங்க. எப்படி சொந்தக்காரன், பங்காளி, உறவுக்காரன், கூட இருக்கிற டிரைவரே எதிரியாக இருக்கலாம். இப்போ தக் லைஃப் படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நெட்ஃப்ளிக்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா நண்பராக இருந்தவர்கள், பெரியப்பாவாக இருந்தவங்க, மகனாக வளர்த்தவங்க, டிரைவராக இருந்த டிரைவர் கூட கொல்றதுக்கு துப்பாக்கியை நீட்டுவாங்க. அவன் கூடவே இருந்த டிரைவர் கூட துப்பாக்கியை நீட்டுவான் கமலை நோக்கி. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியில் வேற சிக்கியிருக்கீங்க என் நண்பர்கள், தோழிகள். இது எல்லாத்தையும் விட கொடுமை அது. அதனால் இந்த 6 கூடையவனை 7 கூடையவனும் வர்றதுனால கணவனாக, மனைவியாக, நண்பர்களாக, பங்காளிகளாக, உறவினர்களாக, ஏற்ற வீட்டுக்காரன் எல்லாமே எதிரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியில் வேற சிக்கியிருக்கீங்க. அஷ்டம சனி இன்னும் கொடுமையானது. 7 சனியில் ஜென்ம சனி எப்படி கொடுமையானதோ அந்த மாதிரி அஷ்டம சனி கொடுமையானது. அத்தனை அவமானங்களையும், அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் சந்திச்சே ஆகணும். இந்த அஷ்டம சனியில் தப்பிக்கிறதும் யமன் கிட்டே இருந்து தப்பிக்கிறதும் ஒன்று. அப்படி இப்போ சிக்கியிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் யார்? சிங்கம். உங்களுக்கு இருக்கிற வலிமை இன்னும் 4 யமனை நீங்கள் சமாளிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற துணை யார்? ஈஸ்வரன். எத்தனை பேர் உங்களுக்கு கொடுமை செஞ்சாலும், எதிரியாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாமல் தடுத்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் யுத்தத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சரியான நேரம். உங்களுடைய தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது சரியான நேரம். எதுக்கு மேலேயும் விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சிட்டு கொண்டு போய் புதைச்சிருவாங்க. என் நண்பு சிம்மராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலகட்டம். கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், களத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வெற்றி பெறும். ஒரு வேலை தேடுறீங்களா? ஒரு வேலையில் பதவி தேடுறீங்களா? ஒரு அரசியலில் பெரிய பதவியை பிடிக்கணுமா? ஒரு சீட்டு கிடைக்கணுமா? சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, ஒரு சீட்டு கிடைக்கணுமா? சினிமாவில் சாதிக்கணுமா? அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் ஜெயிக்கணுமா? இப்போ முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவர் விரயஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே நேரத்தில் குரு பகவான் அங்கே பார்வை இருக்கு. இந்த உறவுகளே உங்களுக்கு செட் ஆகாது, சொல்லியாச்சு. எல்லாமே எதிரிகள், துரோகிகள் தான். உறவுகள் அல்லாத நண்பர்கள் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க, எங்கேயோ கூட சேர்ந்தவங்க, வெளியால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய போகிறாங்க. அதுவும் அவங்க சாதாரணமாக இல்லை, குரு மாதிரி உங்களுக்கு யோகாதிபதியாக உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகம் குரு. அப்படி அந்த குருவாக ஒரு மனிதர் வருவார். இல்லைன்னா நீங்கள் தேர்ந்தெடுங்க, யாராவது ஜெயிச்சவங்களை தேர்ந்தெடுங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கங்க. அல்லது யாராவது அறிவுரை சொன்னாங்க அப்படின்னா உடனே கேளுங்க. நிறைய ஆடியோ இருக்குது, நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் போய் கேளுங்க. மோட்டிவேஷனாக கேளுங்க, மோட்டிவேஷன் பாட்டு கேளுங்க, மோட்டிவேஷன் ஸ்டோரியை படிங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க. நிறைய இருக்குது. இல்லை ஏதாவது கூட்டம் ஏதாவது நடக்குதா, போய் கலந்துக்குங்க. அடுத்தவர்கள் குருவாக உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தூக்கிவிடும். ஏன்னா குரு பகவானின் பார்வை இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். உங்களுடைய கௌரவமும், உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய தன்னம்பிக்கையும் வளரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோத்தவங்கள தான் இருப்பீங்க. ஜெயித்தவங்க இங்கே வரமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. தோத்தவங்க தான் பார்ப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கே நீங்கள் தர்ம யுத்தம் செஞ்சாகும். இந்த நிமிஷத்துலேருந்து முதல் படி உபதேசம் கேளுங்க. குரு பகவானின் பார்வை இருக்குது. யாராவது குருவா நினச்சி அவங்க சொல்கிறத கேளுங்க. அடுத்தது குரு பகவானை வணங்குங்க. வியாழக்கிழமை உங்கள் வீட்டில்
ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வம், அடுத்தது குரு பகவான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவான் தான் உங்களை இந்த காலகட்டத்தில் தூக்கி நிறுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, சிவனாக இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிவன் உங்களுக்கான சக்தியை கொடுக்கக்கூடியவர், எதிரிகளை வெல்ல வலிமையை கொடுக்கக்கூடியவர்கள் சிவன். அந்த ஸ்தலத்துக்கு போங்க. சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற திருவண்ணாமலை, இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் துரோகிகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கான அத்தனை காலகட்டமும் சேர்ந்து வந்திருக்கு. பிச்சுக்கிட்டு போன குடும்பம்லாம் கதறிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிற்கும். அச்சச்சோ விட்டுட்டோமே, இப்படி ஒரு அற்புதமான கணவனை, இப்படி ஒரு அற்புதமான மனைவியை விட்டுட்டோமேன்னு உங்களை தேடி ஓடி வருவாங்க. களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வைப்படுது. இதெல்லாம் செய்யுங்க. குரு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். அந்த தர்ம யுத்தத்தை ஆயுதத்தை கொண்டு அல்ல, அறிவாயுதத்தை கொண்டு, உங்களது தன்னம்பிக்கையை கொண்டு, உங்களது தைரியத்தை கொண்டு ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. என்ன தர்மம் செய்யணும்? இரண்டாவது வேலையாக அத்தனை பேரையும் ஒதுக்குங்க. யார்? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, பங்காளி, சொந்தக்காரன், கூட இருந்தவன், கூட போனவன், அது ஆண்களோ பெண்களோ, கூட இருந்த பெண்கள் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. சிங்கம்னா சிங்கிளாக தான் வரும். டயலாக் கேட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு யாருமே துணை இல்லை. அதனால தான் சிங்கமே யாரையும் நம்பாது. காட்டில் இருக்கிற சிங்கமே யாரையும் நம்புறதில்ல. தனியாக தான் வரும், தனியாக தான் போகும். ஏன்னா துரோகிகளும் எதிரிகளும் பகைவர்களும் நிறைய உண்டு. எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. ஜெயிச்சுட்டு திரும்ப பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. மண்டிட்டு உதவிக்காக உங்களை தேடி வருவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியா இருக்க போறது, துணையா இருக்க போறது, உங்க வாழ்க்கையே ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது எதுன்னா கடவுள், இந்த ஆன்மீகம். இந்த 3 விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில போய் ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகர், குலதெய்வம், முருகன், ஈஸ்வரன் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும், இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு வந்துருங்க. டெய்லியும் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில். வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில், அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ, மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலையா 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க. அப்பவும் முடியலையா, வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பொங்க வச்சு ஏதாவது ஒரு காவுத்து வணங்கிட்டு வாங்க. என் நண்பர்களே, தோழிகளே, இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான். இதை செய்யுங்க. அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு. 6 படை வீடுகள், திருவண்ணாமலை, கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு. ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி, இப்படி பெரிய பெரிய கோவில்கள், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா இருக்கலாம், விஷ்ணு கோவிலா இருக்கலாம், நவக்கிரகங்களுக்கு கோவிலா இருக்கலாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம். தினமும் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க, தினமும் ஒரு 50 ரூபா எடுத்து வைங்க. கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள். சரி, உழைக்கவே தேவையில்லையா, இதை மட்டுமே பார்க்கலாமா? அப்படி சொல்ல வரல. உழைப்பும் ஆன்மீகமும் 2 கண்கள் மாதிரி. உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தா போதும்னா ஓகே. அப்போ ஒரு கண்ணு இருந்தா அதுக்கு பேர் என்ன? குருடு. அப்போ ஆன்மீகமும் உழைப்பும் 2 கண்கள் மாதிரி. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம். எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த புண்ணியங்களா தான் இருக்கும். பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளம்பரம். எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க.
பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம். அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம், கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு. யாருமே உடலை பத்தி கவனிக்கிறது இல்ல. பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம். அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. எல்லா கேட்டகரியிலையும் இருக்கு. பூஜை, உணவு, ஹெல்த், வெயிட்டை குறைக்கணுமா, வெயிட்டை ஏத்தணுமா, அடுத்தது செட்டில் ஆட்டின எண்ணெய்கள், பசுமாட்டு நெய், ஏபிசி மால்ட், தானியங்கள், மில்லட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய தயாரிச்சிருக்காங்க. குறிப்பா பூஜை பொருட்களை பத்தி சொல்லணும். நாமெல்லாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேற்றுறோம், சூடம், சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம். ஆனா உண்மையை அதில் ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ, இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார். அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி அருகில் இருக்கிற கடை, அது யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி எல்லா விதமான பொருட்களும் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி போல பஞ்சதீப எண்ணெய்கள், இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதா இருக்கு. வாங்கிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும். எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. 80 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம். 80 வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. 6 வயசா இருந்தாலும், 60 வயசா இருந்தாலும், 80 வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்தும். அந்த தேடலை எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, தேடி தேடி எப்ப உங்களுக்கான தேவைகளையும், உங்களுக்கான திறமைகளையும், உங்களுக்கான வேலையையும், தொழிலையும், உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க. எல்லா புகழும் உங்களுக்கு. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.